ஹாய் வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் மம்மிஸ் கிச்சனில் என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னா கருணைக்கிழங்கு மசியல் தாங்க பார்க்க போகிறோம். கருணைக்கிழங்கு மசியல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. கருணைக்கிழங்கு 1/4 கிலோ, இஞ்சி ஒரு சிறிய துண்டு, நல்லா தோல் சீவி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய், எலுமிச்சம்பழம் தலா 1, மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை, வெள்ளைத்தூள் 1 டீஸ்பூன், எண்ணெய், கடுகு, பொட்டுக்கடலை இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு தலா 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ எப்படி செய்யணும் அப்படின்னா, நான் போய் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்குள்ளே மம்மி செஞ்சு முடிச்சிட்டாங்க. ஸோ அதனால் ஃபைனலைஸ்க்கு தான் நான் போனேன். அதை மட்டும் நான் ஃபோட்டோ உங்களுக்கு நான் காட்டுறேன். அதான் செய்முறை நான் சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. கருணைக்கிழங்கை குக்கரில் வைத்து நல்லா 2 விசில் விட்டு இறக்கி தோலெல்லாம் உரித்து மசித்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் ஆயில் விட்டு கடுகு, பொட்டுக்கடலை, இஞ்சி, நறுக்கிய பச்சை மிளகாய், மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த கருணைக்கிழங்கு, அதை அதில் ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு, வெள்ளைத்தூள் இதெல்லாம் சேர்த்து தண்ணீர் நல்லா விட்டு கொதிக்க வைக்கணும். அது கொதித்ததுக்கப்புறமா நல்லா திக்னஸாக வந்ததுக்கப்புறம் எலுமிச்சம்பழத்தை சாரை அதில் பிழிஞ்சு விட்டு இறக்கணும். ஏன்னா அது பிக்கிற மாதிரி இருக்கும், அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம அதை ஆட் பண்ணுறோம். அதை போட்டு இறக்குனதுக்கப்புறமா நம்மளோட கருணைக்கிழங்கு மசியல் ரெடி. இது சாப்பிட்றதுனால ஃபைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு மசியலை ஏதாவது ஒரு வகையில் நம்ம உள்ளே செலுத்திக்கணும். நம்ம சாப்பிட்றதுனால அது நல்ல பலன் அதனால் கிடைக்குங்க. என்னங்க, இன்றைக்கி கருணைக்கிழங்கு மசியல் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே போன்று வேறொரு டிஷ்ஷில் மம்மிஸ் கிச்சனில் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க வீவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பபாய்.